Hi students. So இப்போ நம்ம NCERT class 11th some basic concepts of chemistry இந்த chapter start பண்ண போறோம். Okay, what is chemistry? Chemistry னா என்ன? Chemistry is the branch of science that deals with the study of matter, its composition, properties and changes it undergoes. அதாவது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சயின்ஸோட ஒரு பிரான்ச். ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி மாதிரி கெமிஸ்ட்ரியும் சயின்ஸோட ஒரு பிரான்ச். ஒரு பொருள் எப்படி இருக்குது, அதோட கம்போசிஷன் எப்படி இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது எப்படி சேஞ்ச் ஆகுது, இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. ஒய் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்? நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் கெமிஸ்ட்ரி இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, போடுற ட்ரெஸ்ஸஸ், யூஸ் பண்ணுற சோப்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி இருக்குது. எவ்ரிதிங் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. Because it explains the fundamental nature of matter and how it interacts, impacting nearly every aspect of our lives. பார்த்தீங்களா, நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் எதனால் ஆயிருக்கு, ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட நம்ம கம்பைன் பண்ணும்போது என்ன நடக்குது, இதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போ கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நேச்சர் ஆஃப் மேட்டர். நேச்சர் ஆஃப் மேட்டர். ஓகே, மேட்டர்னா என்ன? எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது அண்ட் அது ஒரு பர்டிகுலர் இடத்த அடைச்சிக்குது அப்படின்னா அது ஒரு மேட்டர். இப்போ இந்த பென் இருக்குல்ல, இந்த பென்னும் ஒரு மேட்டர் தான். இப்போ இந்த பென்னை பாருங்கள், இதுக்கு ஒரு மாஸ் இருக்கா? கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அண்ட் இதை நான் அப்படி வைக்கும்போது இது ஒரு பர்டிகுலர் இடத்த அடைச்சிக்குதா? ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம், எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது அண்ட் அது ஒரு பர்டிகுலர் இடத்த அடைச்சிக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடிகிற, தொட முடிகிற எல்லாமே வந்து மேட்டர்ஸ் தான். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன். ஏர் இருக்குல்ல, காற்று, அது ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அது ஒரு மேட்டரா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். நம்மளுக்கு வந்து காமனாக தெரிஞ்ச 3 ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ். இந்த 3 ஸ்டேட்டும் நம்மளுக்கு காமனாக தெரியும். சரியா? நம்ம 9th 10thலேயே படிச்சிருக்கோம். இதை தவிர்த்து இன்னும் சில ஸ்டேட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். இந்த 2 ஸ்டேட்டும் இருக்குது. புக்கில் இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பிளாஸ்மா அப்படிங்கிறது பிளட்டில் இருக்கிறது கிடையாது, இது ஒரு ஸ்டேட். ஓகே, பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாலிட். சாலிட் வந்து ஃபிக்ஸட் ஷேப்பில் இருக்கும் அண்ட் ஃபிக்ஸட் வால்யூமில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பென், டேபிள், இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஃபோன், ஐஸ் க்யூப், இது எல்லாமே வந்து சாலிட்க்கு எக்ஸாம்பிள். இப்போ இந்த பென் பாருங்கள், இது எப்படி இருக்கா, ஹார்டாக இருக்கா? ஸோ சாலிட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பென், டேபிள், ஐஸ், ஃபோன், இது எல்லாமே வந்துட்டு சாலிட்க்கு எக்ஸாம்பிள். ஐஸ்னால் ஐஸ் க்யூப் இருக்குல்ல, இது எல்லாமே சாலிட்க்கு எக்ஸாம்பிள். சரியா? அடுத்தது லிக்விட். லிக்விட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபிக்ஸட் ஷேப் இருக்காது, ஆனால் வால்யூம் இருக்கும். நோ ஃபிக்ஸட் ஷேப் பட் ஃபிக்ஸட் வால்யூம். இப்போ லிக்விட் இருக்குல்ல, இப்போ வாட்டர், ஆயில் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் ஒரு ஷேப் இருக்கா? இல்லை, பட் வந்து வால்யூம் இருக்கும். எப்படி வால்யூம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்விடை நம்ம அப்படியே விட மாட்டோம், அப்படியே வந்து ஊற்றி விட மாட்டோம் இல்லையா? ஏதாவது ஒரு பாட்டில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருப்போம். அப்போது அந்த பாட்டோட வால்யூமை வந்து அதை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ அதனால லிக்விடுக்கு வந்து ஃபிக்ஸடான வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர், ஹனி, மில்க், ஆயில், இதெல்லாம் ஹனி, மில்க், ஆயில், இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகே, வாட்டர், ஹனிலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுக்கு ஒரு ஷேப் இருக்காது, ஆனால் அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். இந்த வாட்டர், ஹனியெல்லாம் நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் அதில் ஊற்றி வச்சுருப்போம் கரெக்டாக. ஸோ அதோட வால்யூமை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். அதனால் லிக்விடுக்கு வந்து ஷேப் இல்லை, பட் ஃபிக்ஸடான வால்யூம் இருக்குது. சரியா? அடுத்தது கேஸ். கேஸ் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு வந்து ஷேப்பும் இருக்காது, வால்யூமும் இருக்காது. ஓகேவா? கேஸ்க்கு ஃபிக்ஸடான ஷேப் கிடையாது,
ஷேப்பும் கிடையாது, வால்யூமும் கிடையாது. ஓகேவா? நோ. ஓகே, கேஸுக்கு ஃபிக்ஸ்டான ஷேப்பும் கிடையாது, வால்யூமும் கிடையாது. இப்போ சொல்லுங்கள், ஏர் வந்து மேட்டரா இல்லையா? ஏர் இஸ் அ மேட்டர். ஏர் அப்படிங்கிறது கேஸ் தானே? ஓகேவா? இப்போ ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன சொன்னோம்? லிக்விட், சாலிட், கேஸ். இந்த 3 தவிர்த்தும் இன்னும் 2 ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்த ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. ஓகேவா? பிளாஸ்மா இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா ஸ்டேட் வந்து ஸ்டார்ஸில் நடக்குது. ஓகேவா? this phenomenon takes place in the stars. ஓகே, இந்த ஃபினாமினன் பிளாஸ்மா அப்படிங்கிற ஸ்டேட் வந்து ஸ்டார்ஸில் நடக்குது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து அயனைஸ்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயனைஸ்டு கேஸ். ஓகேவா? பிளாஸ்மாவை அயனைஸ்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேஸை நம்ம ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணுறப்போ ஆட்டம்ஸ், கேஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணி அயன்ஸாக மாறிடும். ஸோ இதை தான் நம்ம அயனைஸ்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கேஸை அதிகமாக ஹீட் பண்ணுறப்போ அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணி அயன்ஸாக மாறுறதுனால இதை நம்ம அயனைஸ்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஃபினாமினன் ஸ்டார்ஸில் நடக்குது. சரியாப்பா? அடுத்து என்ன சொன்னேன்? போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் இருக்குல்ல, ஆட்டம்ஸை நம்ம ரொம்ப 0 டிகிரிக்கு கீழே கூல் பண்ணுறப்போ, அதிகமாக கூல் பண்ணுறப்போ, 0 டிகிரி அப்படிங்கிறது வந்து இந்த ஐஸ் க்யூப்லாம் ஃபார்ம் ஆகும்ல, அந்த ஒரு டெம்பரேச்சர். அதை விட கம்மியாக அப்படின்னா மைனஸில் போயிடும். ஸோ அவ்வளோ கூல் பண்ணும்போது ஆட்டம்ஸ், ஓகே, கேஸ் இல்லை, ஆட்டம்ஸை நம்ம கூல் பண்ணுறப்போ அந்த ஆட்டம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து சூப்பர் ஆட்டம்ஸாக மாறிடும். அதுதான் போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். ஓகேவா? ஆட்டம்ஸ் வந்து சூப்பர் ஆட்டம்ஸாக மாறுறது வந்து சூப்பர் ஆட்டம்ஸ் எப்போ நம்ம லெஸ் தேன் 0 டிகிரி செல்சியஸில், 0 டிகிரிக்கும் கீழே நம்ம வந்து அதை கூல் பண்ணுறப்போ ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பர் ஆட்டம்ஸாக மாறும். எதை கூல் பண்ணுறோம்? ஆட்டம்ஸை தான் நம்ம கூல் பண்ணுறோம். ஓகேவா? லெஸ் தேன் 0 டிகிரி, லெஸ் தேன் 0 டிகிரியில் நம்ம வந்து கூல் பண்ணுறப்போ ஆட்டம்ஸ் சூப்பர் ஆட்டம்ஸாக மாறும். ஓகேவா? அதுதான் போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். ஓகேவா? ஸோ 5 ஸ்டேட்ஸ் இருக்குது. சாலிட், லிக்விட், கேஸ், இது காமனாக தெரிஞ்சது. அண்ட் பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட். இந்த இடத்துல எழுதிக்கோங்க கூல் அப்படின்னு சொல்லி, கூல் டவுன் பண்ணணும். ஓகேவா? இங்கே நம்ம ஹீட் கொடுக்குறோம், கேஸ்க்கு வந்து ஹீட் அதிகமாக கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறோம், அதாவது கூல் பண்ணிடுறோம். ஓகேவா? 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ஐஸ் க்யூப், அதை விட கம்மியாக கொடுக்குறோம். ஓகே, கூல்னஸ். ஓகேவா? அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிட், லிக்விட், கேஸ் இருக்குல்ல, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், இந்த 3 ஸ்டேட்டையும் நம்ம டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இந்த 3 ஸ்டேட்டையும் நம்ம ஒன்றை இன்னொன்றா மாற்ற முடியும். ஓகேவா? அது எப்படி அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாலிட் பார்க்கலாம். சாலிட். ஸோ இந்த சாலிட்க்கு நம்ம அதிகமான ஹீட்டை கொடுக்குறப்போ, ஓகேவா, சாலிடை ஹீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அது லிக்விடாக மாறும். ஓகேவா? சாலிடை ஹீட் பண்ணால் லிக்விடாக மாறும். இந்த லிக்விடை நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணுறப்போ இது வந்து கேஸாக மாறும். ஓகேவா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப். இப்போ ஐஸ் க்யூப் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுக்கிறப்போ ரூம் டெம்பரேச்சர் இருக்குல்ல, ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ? ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ். கரெக்டாக? ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸில் இருக்கிறதுனால அது ஐஸ் க்யூபாக இருக்குது. அதை நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் அது உரிக்கிறது. எதனால்? டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ், கொஞ்சம் ஹீட் கிடைக்குது இல்லை? ஸோ கொஞ்சம் ஹீட் பண்ணுறப்போ அது வந்து லிக்விடாக மாறிடுது. இப்போ மறுபடியும் அந்த லிக்விடை இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆவி வரும் இல்லை? இப்போ
இப்போ நம்ம தண்ணியை சூடு பண்ணுறப்போ அதுலேருந்து ஆவி வரும் பார்த்தீங்களா, அதுதான் கேஸ். ஓகேவா? ஸோ சாலிடை நம்ம ஹீட் பண்ணுறது மூலமாக லிக்விடாக மாற்ற முடியும். இந்த லிக்விடுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹீட் கொடுக்குறப்போ கேஸாக மாற்ற முடியும். சரியா? ஸோ இதுதான் நான் சொன்னேன். இந்த சாலிட் லிக்விட் கேஸில் நம்ம டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறப்போ ஒன்றை இன்னொன்னா மாற்ற முடியும். இதே மாதிரி இதையும் நம்ம ரிவர்ஸில் பண்ணலாம். இப்போ வந்து கேஸ் இருக்குல்ல, கேஸை நாம் கூல் பண்ணுறது மூலமாக லிக்விடாக மாறும். இந்த லிக்விடுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கூல்னஸ் கொடுக்கறது மூலமாக அது சாலிடாக மாறும். இப்போ நம்மளுக்கு ஐஸ் க்யூப் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், லிக்விடை ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறோம். அது 0 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறமா ஐஸ் க்யூபாக மாறிடுது. ஸோ அதான் வந்து கேஸை நம்ம கூல் பண்ணுறது மூலமாக லிக்விடாக மாற்ற முடியும். இந்த லிக்விடை நம்ம கூல் பண்ணுறது மூலமாக சாலிடாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் நான் சொன்னேன். ஓகே, அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்குள்ளே வந்தாச்சு, பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். மேட்டர்னா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மேட்டர் அப்படிங்கிறது மாஸ் ப்ளஸ் வால்யூம். வால்யூம்னா என்ன, ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறது, அதுதான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் இப்படி நான் எழுதி வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். நான் எழுதி சொல்லி கொடுத்தேன்னா, அதனால தான் ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நான் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட், செகண்ட் கெமிக்கல் கம்போசிஷன். ஓகேவா? இதில் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து இப்போ பார்த்துட்டு வந்தோம்ல, ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா, இதுதான் வந்து என்னது ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகேவா? கெமிக்கல் கம்போசிஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல் கம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, elements, compounds and mixtures. Okay, mixtures. கெமிக்கல் கம்போசிஷன் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ நல்லா கவனிங்க. ஓகேவா? இதில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதனால ரொம்ப கவனமாக கவனிங்க. சரியாப்பா? கெமிக்கல் கம்போசிஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று பியூர் சப்ஸ்டான்சஸ், இன்னொன்று மிக்சர்ஸ். ஓகேவா? பியூர் சப்ஸ்டான்சஸை நம்ம எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்போம். எலமெண்ட்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நான் சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? made of only one type of atom cannot be broken down into simpler substances. அடுத்தது represented by symbols. கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சோடியம், இந்த மாதிரி. அதாவது எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம்னால தான் இருக்கும். ஓகேவா? ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் கேனாட் பி broken down into simpler substances. அப்படின்னா இப்போ வந்து ஒரு சாக் பீஸ் இருக்குல்ல, சாக் பீஸ் வந்து சாலிடாக இருக்கும். இப்போ நம்ம அதை உடச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பவுடர் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி நம்ம இதை வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. பவுடர் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா சிம்பிளர் சப்ஸ்டான்சஸாக அது பிரிக்கிறோன்னு அர்த்தம். பட் எலமெண்ட்ஸாக அந்த மாதிரி சிம்பிளர் சப்ஸ்டான்சஸாக நம்மளால் பிரிக்க முடியாது. சரியாப்பா? அதுதான் வந்து எலமெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சோடியம் இந்த மாதிரி சிம்பிள் மூலமாக நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? எலமெண்ட்ஸ் பற்றி புரிஞ்சிச்சா? இந்த எலமெண்ட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா? 3 டைப்ஸாக பிரிச்சிருப்போம். இப்போ வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். மெட்டல்ஸ் அப்படின்னா வந்து தமிழில் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஷைனியாக இருக்கும் அண்ட் கண்டக்ட் ஹீட் ஆர் எலக்ட்ரிசிட்டி. சரியாப்பா? அதாவது மெட்டல்ஸ் வந்து பார்க்க ஷைனியாக இருக்கும், அதே மாதிரி ஹீட் அல்லது எலக்ட்ரிசிட்டியை அது வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் வந்து
அயர்ன், அதுக்கப்புறம் கோல்டு, காப்பர், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்? ஷைனியாக இருக்கும். அப்புறம் ஹீட் அல்லது எலக்ட்ரிசிட்டி அதை வந்து கண்டக்ட் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் அயர்ன், கோல்டு, காப்பர். இப்போ நம்ம வீட்டில் வந்து வயரிங் கொடுக்கும்போது காப்பர் வயரிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. சரியாப்பா? அடுத்து நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்துட்டு டல்லாக இருக்கும் அண்ட் வந்து புவர் கண்டக்டர்ஸ். சரியா? புவர் கண்டக்டர்ஸ். டல்லாக இருக்கும், புவர் கண்டக்டர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபர், அதுக்கப்புறம் வந்து சல்ஃபர், ஆக்சிஜன், இது எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ். ஓகே, மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஷைனியாக இருக்கும், ஹீட் அல்லது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அயர்ன், கோல்டு, காப்பர், இது எல்லாமே வந்து மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நான் மெட்டல்ஸ் வந்துட்டு டல்லாக இருக்கும், அதே மாதிரி புவர் கண்டக்டர்ஸ், அது வந்துட்டு கண்டக்ட் பண்ணாது, ரொம்பவே புவராக தான் வந்து இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சல்ஃபர், ஆக்சிஜன். அடுத்தது மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா have both properties அதாவது மெட்டல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு ஷைனியாக இருக்கும், பட் வந்து புவர் கண்டக்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷைனிங்கிறது மெட்டலோட ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக? அதே மாதிரி புவர் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. அதனால தான் சொல்கிறோம் have both properties. எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிலிக்கான். சரியாப்பா? சிலிக்கான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது காம்பவுண்ட்ஸ். நம்ம சொன்னோம் பியூர் சப்ஸ்டன்ஸில் 2 டைப் இருக்குது, ஒன்று எலமெண்ட்ஸ், இன்னொன்று காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார்ம்ட் when 2 or more elements chemically, நான் எழுதுறது தான் நீங்களும் நோட்ஸ் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெமிக்கலி கம்பைன் இன் ஃபிக்ஸட் ரேஷியோ and properties are different from the elements they are made of. அடுத்தது can be broken down into elements by chemical methods. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, formed when 2 or more elements chemically combined in fixed ratio. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ், ஓகே, எலிமெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸட் ரேஷியோவில் கெமிக்கலி கம்பைண்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? நல்லா கவனிங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் கெமிக்கலி கம்பைண்ட் ஆகிருக்கும் இன் ஃபிக்ஸட் ரேஷியோ. ஃபிக்ஸடான ரேஷியோவில் கெமிக்கலி கம்பைண்ட் அப்படின்னா என்னது? கெமிக்கலி கம்பைண்ட் அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கிறது. ஓகேவா? கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும்ல, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். சரியாப்பா? பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், அதான் வந்து கெமிக்கலி கம்பைன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி எலிமெண்ட்ஸ் தே ஆர் மேட் ஆஃப். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதோட காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், இது எலிமெண்ட்ஸ்னால தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் வந்து இதில் என்ன சொல்கிறோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தானே, 2 or more எலிமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகிறதுனால ப்ராப்பர்ட்டிஸும் டிஃபர் ஆகும். சரியா? can be broken down into elements by chemical methods. ஸோ இதை நம்ம வந்து எலிமெண்ட்ஸாக வந்து பிரிக்க முடியும். ஏன்? எலிமெண்ட்ஸ்னால தான் இருக்குது. ஸோ எலிமெண்ட்ஸை நம்ம தனியாக பிரிக்க முடியும்ல. எப்படி பிரிக்க முடியுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம், கெமிக்கல் மெத்தட்ஸ். சரியா? ஏன் சொல்கிறேன், நான் அடுத்த டாபிக் டீச் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து கெமிக்கல் மெத்தட் மூலமாக தான் நம்மளால் காம்பவுண்ட்ஸை பிரிக்க முடியும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா கவனிங்க. இது வந்து 2 அல்லது அதுக்கு மேலே உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபிக்ஸட் ரேஷியோவில்
கெமிக்கலி கம்பைண்டாக இருக்கும். கெமிக்கலி கம்பைண்ட் அப்படின்னா என்னது? பாண்ட் ஃபார்மேஷன். அண்ட் இதை வந்து நம்ம சிம்பிளராக பிரிக்க முடியும். அதே மாதிரி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட், இப்போ வந்து வாட்டர் இருக்குல்ல, H2O, இதில் என்ன ஆயிருக்கும்? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். கரெக்டாக? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து பிரிக்க முடியல. ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக நம்மளால் பிரிக்க முடியும்ல, அதுதான் வந்து காம்பவுண்ட்ஸ். சரியாப்பா? அதே மாதிரி CO2ல வந்து என்னது? கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் CO2 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் பிரிக்க முடியும்ல. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் காம்பவுண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நம்ம கெமிக்கல் மெத்தட்ஸில் மட்டும்தான் பிரிக்க முடியும், ஃபிசிக்கல் மெத்தட்ஸில் பிரிக்க முடியாது. ஓகேவா? ஓகே, அடுத்த டாபிக். அடுத்தது மிக்சர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கெமிக்கல் கம்போசிஷனில் பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர்ஸ்னு சொல்லி சொன்னோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் நம்ம பார்த்தாச்சு, எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது மிக்சர்ஸ். மேட் ஆஃப் 2 or more சப்ஸ்டான்சஸ். இது வந்து மிக்சர்ஸ் எப்படி ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டான்சஸ் சேர்ந்து மிக்சர்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது எலிமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். கம்பைன் ஃபிசிக்கலி நாட் கெமிக்கலி. இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? இது கெமிக்கலி கம்பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். காம்பவுண்ட்ஸ் வந்து கெமிக்கலி கம்பைண்ட் ஆயிருக்கு. இந்த குழப்பம் தான் எல்லாருக்கும் வரும், இந்த கன்ஃபியூஷன் தான் வரும். ஏன்னா காம்பவுண்ட்ஸ் வந்து இதே மாதிரி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ், அது மாதிரி இங்கேயும் 2 or more சப்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காம்பவுண்ட்ஸ் வந்து கெமிக்கலி கம்பைண்ட் ஆகிருக்கும், அதாவது கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபிசிக்கலி நாட் கெமிக்கல். அதனால் இங்கே வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்காது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நோ பாண்ட் ஃபார்மேஷன். சரியாப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. இங்கே வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்காது. இது ஃபிசிக்கலி கம்பைனாக இருக்குது, நாட் கெமிக்கலி. கேன் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக தான் நம்ம அதை செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து ஃபிசிக்கல் மெத்தட். ஓகே, மிக்சர்ஸில் ஃபிசிக்கல் மெத்தட் மூலமாக தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியும். நோ ஃபிக்ஸட் ரேஷியோ. இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ஃபிக்ஸடான ரேஷியோ. ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம், அதே மாதிரி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நோ ஃபிக்ஸட் ரேஷியோ அண்ட் செப்பரேட் மெத்தட் வந்து என்னது? ஃபிசிக்கல் மெத்தட். அதாவது ஃபில்ட்ரேஷன், எவாப்ரேஷன், இந்த மாதிரி ஃபிசிக்கல் மெத்தடில் தான் நம்ம இதை செப்பரேட் பண்ண முடியும். சரியாப்பா? இதுதான் வந்து மிக்சர்ஸ். இந்த மிக்சர்ஸில் இப்போ 2 டைப் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இந்த மிக்சர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹோமோஜினஸ் மிக்சர்ஸ், இன்னொன்று ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹோமோஜினஸ் மிக்சர் பற்றி பார்க்கலாம். ஹோமோஜினஸ் மிக்சர், யூனிஃபார்ம் கம்போசிஷன் த்ரூ அவுட், அதாவது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பரவி இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ 1 glass ஆஃப் வாட்டரில் நம்ம சால்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் வந்து எப்படி த்ரூ அவுட் த வாட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குமா, அதுதான் வந்து யூனிஃபார்ம் கம்போசிஷன் த்ரூ அவுட். ஒன்லி 1 விசிபிள் ஃபேஸ். இந்த மாதிரி வாட்டரில் சால்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு தனித்தனியாக தெரியாது இல்லையா, சால்ட்டு தனியாக வாட்டர் தனியாக தெரியாது, அதுதான் 1 விசிபிள் ஃபேஸ். கேன் நாட் டிஸ்டிங்கிஷ் காம்போனன்ட்ஸ் பை ஐ. சால்ட்டும் வாட்டரும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும், அப்போ நம்மளுக்கு தனித்தனியாக பார்க்க முடியாதுல்ல, சால்ட்டை தனியாக இல்லை வாட்டரை தனியாக நம்ம பார்க்க முடியாது, ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்னது? எக்ஸாம்பிள் சால்ட் இன் வாட்டர் அண்ட் ஏர். ஏரில் வந்து நிறைய விதமான கேஸஸ் இருக்குல்ல, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது எக்ஸாம்பிள் வந்து சால்ட் அண்ட் வாட்டர், ஏர். ஓகேவாப்பா? அடுத்தது ஹெட்ரோஜெனஸ் மிக்சர் பார்க்கலாம். ஹெட்டிரோஜெனஸ் மிக்சர், நான் யூனிஃபார்ம் கம்போசிஷன், அதாவது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து மிக்ஸ் ஆகிருக்காது, அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் கம்போசிஷன். எக்ஸாம்பிள் வந்து சாண்ட் ப்ளஸ் வாட்டர். 1 glass ஆஃப் வாட்டரில் நான் கொஞ்சம் மணல் அள்ளி போட்டேன் அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகுமா? மிக்ஸ் ஆகாது. மணல் எல்லாமே கீழே படிஞ்சிரும், தண்ணி வந்து மேலே தெரியும். ஸோ இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் கம்போசிஷன். மோர் தேன் 1 ஃபேஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு மணல் தனியாக தெரியும், அதே மாதிரி வாட்டர் தனியாக தெரியும், அதுதான் வந்து மோர் தேன் 1 ஃபேஸ். காம்போனன்ட்ஸ் கேன் பி ஈஸிலி சீன் ஆர் செப்பரேட்டட். ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுதுல்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்னது? சாண்ட் ப்ளஸ் வாட்டர் அண்ட் வந்து ஆயில் ப்ளஸ் வாட்டர், இந்த ரெண்டையும் நம்ம சொல்லலாம். ஓகேவாப்பா? இதுதான் வந்து மிக்சர். நல்லா புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நல்லா டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுலேருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான்.